வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னதான் நீங்க மேக்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டாபிக்குமே கவர் பண்ணி இருந்தாலுமே ஒரு சில மார்க் வந்து உங்களுக்கு வந்து இதால ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து தியரி கொஸ்டின். ஸோ மேக்ஸை வந்து கொஸ்டினா கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லிட்டா நம்ம ஈஸியா எப்படியாவது ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். பட் தியரி கொஸ்டினா கேட்டுட்டாங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் தெரியாம உங்களால வந்து அதுக்கான ஆன்சர் கொண்டு வரவே முடியாது. ஓகேவா? ஸோ என்னன்னே கான்செப்ட் தெரியல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு ஆன்சர் என்னன்னே தெரியாது இல்லையா? ஸோ அந்த தியரி கொஸ்டின் தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். மொத்தமா 15 டாபிக் இருக்கு. அந்த 15 டாபிக் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 2A பிரிலிம்ஸ் ஆகட்டும், எந்த எக்ஸாமா இருந்தாலுமே அந்த 15 டாபிக் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணா போதும். ஓகேவா? அந்த 15 டாபிக் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், ஏபிஜிபி, அதுக்கப்புறம் ஏஜ் ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் மென்சுரேஷன்ல 2D 3D, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், டைம் அண்ட் ஒர்க், ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம். மொத்தமா 15 டாபிக் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 15 டாபிக் நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும். ஆனா 15 டாபிக்லுமே தியரி கொஸ்டின் இருக்கா அப்படின்னா கிடையாது. மொத்தமா 11 டாபிக்ல தான் தியரி கொஸ்டின் இருக்கு. அந்த 11 டாபிக்ல இருக்கக்கூடிய தியரி கொஸ்டின் புக்ல இருக்கக்கூடியது எல்லாமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இது கூட இன்னொரு வீடியோவை நீங்க சேர்த்து பார்க்க வேண்டியதா வரும். அது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் வந்து நீங்க என்னதான் வந்து டாபிக் வைஸ் படிக்கும்போது நீங்க படிச்சு இருந்தாலுமே கடைசியா ஒரு டைம் ரீகால் பண்ணி எல்லா டாபிக்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரீகால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபிங்கர் டிப்ல அந்த எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த இது ஃபுல்லாவே தியரி கொஸ்டின் பேஸ்ல வந்துரும். இந்த வீடியோ பாத்துறணும். ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எடுத்ததுதான். ஓகேங்களா? சோ அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன். அந்த ஃபார்முலா வீடியோவையும் ஃபுல்லாவே பாத்துருங்க. அதுல A to Z அந்த 15 டாபிக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நடத்தி இருப்போம். ஓகேவா? சோ அந்த ஃபார்முலாஸ் மட்டுமே இருக்கும் அதுல. ஓகேவா? சோ அத ஃபுல்லா தெளிவா ஒன்ஸ் பாத்துருங்க. சோ இந்த வீடியோ பிளஸ் அந்த 2 வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ண ஒரு முழு திருப்தி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ சம்ஸ் வந்து என்னதான் நீங்க போட்டு பார்த்தாலுமே இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மார்க் கூட நீங்க வந்து ரெடியூஸ் பண்ண கூடாது அப்படின்னா இதை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இதுல 11 டாபிக் இருக்கும். ஓகேவா? அந்த 11 டாபிக் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் தெளிவா பாத்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஃபர்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரேஷியோனா என்ன, விகிதம் தான். ரெண்டு வேல்யூஸ் என்ன பண்ணுவாங்க, மதிப்பீடு செய்வாங்க. அப்ப ஒரே அளவு இருக்கக்கூடிய ரெண்டை ஒப்பிடுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெண்டையுமே அது ரெண்டுக்கும் அலகு கிடையாது. இப்போ 1:3 அப்படின்னு நான் எழுதுனேன்னா அதுக்கு அலகு கிடையாது, வெறும் நம்பரா மட்டும்தான் நான் எழுதுவேன். இதுவே 1 மீட்டர் ஈஸ்டு 3 மீட்டர் அப்படின்னா நான் எழுத மாட்டேன். ஓகேவா? சோ அதுக்கு வேல்யூஸ் இருந்தாலுமே நான் அந்த இடத்துல விகிதம் எழுதும் போது இந்த மீட்டரை நான் எழுதக்கூடாது. ஓகேவா? வெறும் நம்பரா மட்டும்தான் எழுதணும். அதை நான் உறுப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? சோ அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நான் உறுப்பு அப்படின்னு சொல்லுவேன். இதுல 1 ஒரு உறுப்பு, 3 ஒரு உறுப்பு. அதே மாதிரி 1:3 இருக்கிறத நான் 3:1 எழுதக்கூடாது. இது வந்து நாட் ஈக்குவல் டு. ஏன்னா இதை வந்து நான் எப்படி எழுதலாம், பின்னமா எழுதலாம் இல்லையா? எப்படி எழுதலாம், மேல வர்றது ஃபர்ஸ்ட், கீழே வர்றது சரி, மேல இங்க இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வர்றது மேல, செகண்ட் வர்றது கீழே, ஈஸ்டுக்கு பதிலா டிவைடட் பை போடுறேன். அப்ப அதே மாதிரி இதை எழுதுறேன்னா 3/1 வரும். சோ 1/3 3/1 நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? அப்ப விகிதத்தை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. கம்யூட்டேட்டிவ்ல அப்படிங்கிறது இதுக்கு யூஸ் ஆகாது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விகிதங்களோட ரெண்டு அளவுமே ஒரே அலகுடையதா இருக்கணும். இப்போ 3 மீட்டர் அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர்னு இருந்ததுன்னா நான் ரெண்டையும் ஒரே அழகா மாத்திக்கணும். 1 கிலோமீட்டரா மாத்திக்கணும், இல்லைன்னா மீட்டரா மாத்திக்கணும். நான் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டையுமே நான் என்ன பண்ணிக்கணும், மீட்டராவோ கிலோமீட்டராவோ ஏதோ ஒரு அழகா நான் வந்து மாத்திக்கணும். அததான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இத ரெண்டையும் ஒரே நம்பரால நான் சேம் நம்பரால பெருக்கலாம், இல்லைன்னா சேம் நம்பரால வகுக்கலாம். ஓகேவா? சோ இந்த இடத்துல 3:4 இருக்குன்னா நான் ரெண்டு பக்கமே 4ஆல பெருக்கிக்கலாம். இல்ல காமனா இப்ப 16:4 இருக்குன்னா ரெண்டு பக்கமே நான் 4ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ காமனா ஏதோ ஒரு நம்பரால டிவைட் ஆகுதுன்னா டிவைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெருக்கி எழுதிக்கலாம். அது எல்லாத்தையும் நான் என்னன்னு சொல்லுவேன்னா சமான விகிதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? சோ பெருக்கினாலும் சேம் நம்பரால தான் பெருக்கணும். ஓகேவா? சோ சேம் நம்பரால பெருக்கினாலோ சேம் நம்பரால வகுத்தாலோ நான் அதை வந்து சமான விகிதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க.
A:B C:D அப்படிங்கிறது சமமா இருந்ததுன்னா அதை எப்படி எழுதலாம்? அதை வந்து விகித சமன் விதி அப்படின்னு சொல்லுவோம். கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல A:B அதுக்கப்புறம் C:D அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ இது ரெண்டையும் கோடி உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல கடைசியா இருக்கிறத கோடி உறுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சென்டரா இருக்கிறத நடு உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டையும் இந்த கோடி உறுப்பு ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சர் நடு உறுப்பு ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். அப்ப இதை எப்படி எழுதலாம்? AD = BC அப்படின்னு எழுதலாம். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இதை வந்து விகித சமன்ல குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விகித சமன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கக்கூடியது. நான் கூடவே அது தமிழ்ல இருக்கும்போது கூடவே இங்கிலீஷ்லயும் எடுத்து கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? சோ தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. சோ ரெண்டு புக்லயுமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சோ ஒரு பொருள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் இன்னொரு பொருளையும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நான் மாறுதல் இல்லைன்னா மாறுபாடு மாறல் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? சோ இது வந்து நம்ம எதுல பார்த்திருப்போம்னா டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ எப்படி டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்திருப்போம்? ஒன்னு அதிகரிக்கும் போது அதை பொறுத்து இன்னொன்னு குறையுது, ஒன்னு அதிகரிக்கும் போது அதை பொறுத்து இன்னொன்னு அதிகரிக்குது, இந்த மாதிரி பார்த்திருப்போம் இல்லையா? சோ என்னது? நேர்மாறல் எதிர்மாறல்ல பார்த்திருப்போம். அதேதான் இங்கேயும் நேர் விகிதம் எதிர் விகிதம், நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்ன பொறுத்து இன்னொன்னு குறைஞ்சது எதிர்மாறல், ஆப்போசிட்டா வர்றதால ஒன்ன பொறுத்து இன்னொன்னு அதிகரிச்சது அப்படின்னா அதை வந்து நம்ம நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒன்ன பொறுத்து ஒண்ணு குறைஞ்சாலும் அதை வந்து நம்ம நேர்மாறல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. சோ இங்கிலீஷ்லயும் இருக்கு, தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, அதாவது எப்பயுமே பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்கு இல்லையா, அதாவது அடக்க விலை இருக்கு இல்லையா? சோ அடக்க விலை அப்படிங்கிறது வாங்கிய விலை கூடுதலா ஏதாவது நான் செலவுகள் செய்யறேன் அப்படின்னா அதை வந்து அது கூட சேர்த்துக்குவேன். ஒண்ணு இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து மொபைல் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொபைலுக்கு நான் பேக் கவர் வாங்குறேன், அதுக்கப்புறம் வந்து டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டேன். ஓகேவா? சோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த மொபைலோட பிரைஸ், அந்த பேக் கவரோட பிரைஸ், டெம்பர் கிளாஸோட பிரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு மேல நான் லாபம் வச்சிருந்தா விற்பேன் இல்லையா? சோ அப்ப எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதாலதான் என்ன சொல்றாங்க? வாங்கிய விலை கூட கூடுதல் செலவையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கூடுதல் செலவு அப்படிங்கிறது போக்குவரத்து செலவா கூட இருக்கலாம். ஓகேவா? போக்குவரத்து செலவு, அந்த இதை எடுத்துட்டு வர வேலையாட்களோட செலவு, சுங்க வரி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? கூடுதல் செலவு கூடயே சேர்த்துக்குவாங்க. அப்ப அடக்க விலை அப்படிங்கிறது வாங்கிய விலை கூட இந்த கூடுதல் செலவையும் சேர்த்துக்குவாங்க. இதை கூடுதல் செலவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இதர செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து அடுத்த பாயிண்ட். அடுத்து பாருங்க, எம்ஆர்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதாவது யார் இதை வந்து நியமிப்பா, அதாவது யார் அந்த விலையை வந்து சொல்லுவா அப்படின்னா யார் அந்த பொருளை தயாரிக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லுவாங்க. தயாரிப்பாளர் தான் அதை நிர்ணயம் செய்வாரு. இந்த விலையை விட என்ன பண்ணக்கூடாது? அதிகமா விலை வச்சு விற்க கூடாது. ஓகேவா? சோ எம்ஆர்பி அப்படிங்கிறது அந்த விலை தான் மேக்சிமம் பிரைஸ், அதுக்கு மேல ₹1 கூட அதை வச்சு விற்க கூடாது அப்படிங்கிறது தான். சோ எல்லாமே அது கூடயே இன்க்ளூட் ஆயிடும். அதுதான் அங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது, இததான் நிறைய டைம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. சோ அடக்க விலை அப்படிங்கிறது விற்பனை விலையை விட கம்மியா இருந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். லாபத்தை எப்படி கால்குலேட் பண்ணனா? விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இதுவே நஷ்டம், அடக்க விலை அதிகமா இருந்து விற்பனை விலை கம்மியா இருந்தது அப்படின்னா அப்ப நட்டமாகும். நட்டம் ஈக்குவல் டு அதிகத்துல இருந்து கம்மியை கழிச்சிருங்க, அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. சோ அடக்க விலையோ விற்பனை விலையும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. எவ்வளவு வாங்கினா அவ்வளவே வித்துட்டேன். ஓகேவா? அடுத்து தள்ளுபடி எப்படி வரும் அப்படின்னா குறித்த விலையில இருந்து விற்பனை விலையை கழிச்சிருவாங்க. குறித்த விலைனா டேக் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ விற்பனை விலை அதை வந்து கழிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா விற்பனை விலை அப்படிங்கிறது குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதேதான் இந்த இதுல இருந்து அதை அப்படியே மாத்தி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து தள்ளுபடி இல்லை அப்படின்னா குறித்த விலை ஈக்குவல் டு விற்பனை விலை. சோ குறித்த விலை
விலையும் விற்பனை விலையும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதை வந்து தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒண்ணுல இப்ப 100 ரூபா இருக்கக்கூடிய பொருளை நான் வந்து 10 ரூபா தள்ளுபடி போக 90 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தள்ளுபடி 10 ரூபா, 100 ரூபா குறித்த விலை, 90 ரூபா விற்பனை விலை. ஏன்னா இப்ப வந்து 100 ரூபா குறிக்கிறேன், 100 ரூபாய்க்கே வித்துட்டேன் அப்படின்னா நான் எந்த ஒரு தள்ளுபடியும் கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதை இங்கிலீஷ்லயே கொடுத்திருப்பாங்க. சோ இப்ப வந்து பாருங்க, புக் பேக் கொஸ்டின். தள்ளுபடியானது டேஸில் இருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. இப்பதான் பார்த்தோம். தள்ளுபடியை எதுல இருந்து கழிச்சு விற்பனை விலையை கணக்கிடுவோம்? தள்ளுபடியை குறித்த விலையில இருந்து கழிப்போம். அடுத்து, கூடுதல் செலவுகள் எப்போதும் கூடுதல் செலவுகள் எதுல இருக்கும்? அடக்க விலையில இருக்கும். ஏன்னா அடக்க விலை ஈக்குவல் டு வாங்கிய விலை பிளஸ் கூடுதல் செலவுகள். அடுத்து, லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அடக்க விலையும் விற்பனை விலையும் சேமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அடுத்து, தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலையில இருந்து எதை கழிக்கணும்? விற்பனை விலையை கழிக்கணும். ஓகேவா? சோ இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். சோ தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ புக் பேக்ல உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இதுலதான் பாத்தீங்கன்னா தியரி கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருந்தும் அதிக கேள்விகள் வந்து இப்ப ரீசெண்டா அதிகமா கேட்டுட்டு வராங்க. ஓகேவா? சோ பார்க்கலாமா? பாருங்க, மீப்பெரு பொது காரணி அப்படிங்கிறது மீப்பெரு பொது வகுத்தி மீ பேவா மீ போக்கா மீ போமா சரி மீ போக்கா, அதுக்கப்புறம் மீ போவா மீ பேவா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். எதை? ஹெச்சிஎஃப் இங்கிலீஷ்ல ஜிசிடின்னு சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாமே ஒண்ணுதான். இது எல்லாமே ஹெச்சிஎஃப் தான் குறிக்குது. ஓகேவா? இதுவே எல்சிஎம் அப்படின்னா மீ போமா மீ சீமா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல ஹெச்சிஎஃப் மட்டும் 2 இருக்கு. ஹெச்சிஎஃப் ஜிசிடின்னு இருக்கு. எப்பயுமே ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கொஸ்டினை இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தமிழ்ல வேற வேற லெட்டர்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கொடுத்துருக்கிறது ஹெச்சிஎஃப்ஆ எல்சிஎம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்பயுமே சொல்றது இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. ஹெச்சிஎஃப் ஜிசிடி அப்படின்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். அது போக எல்சிஎம் தான் இருக்கு. அப்ப அதுதான் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, y அப்படிங்கிறது எக்ஸோட மடங்கா இருந்தது அப்படின்னா, சோ அதாவது ஹெச்சிஎஃப் ஓட XY அப்படிங்கிறது எக்ஸா தான் இருக்கும். அதாவது 3 6 3ஓட மடங்கு தான் 6 அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான் இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அந்த சின்ன நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சர். 1 இன்னொன்னோட மடங்கா இருக்கு, 2 நம்பர் தான் இருக்கு அப்படின்னா சின்ன நம்பர் எதுவோ அதுதான் ஹெச்சிஎஃப், பெரிய நம்பர் எதுவோ அதுதான் எல்சிஎம். தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? 1 இன்னொன்னோட மடங்கு, அதாவது இப்ப n 2n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். n அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப், 2n அப்படிங்கிறது எல்சிஎம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் 2 நம்பருக்கு மீப்பெரு, அதாவது ஹெச்சிஎஃப் வந்து 1ன்னு இருந்ததுன்னா அந்த 2 நம்பரையும் நம்ம வந்து சார்பகா எண்கள் அப்படி இல்லைன்னா இணைப்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் வேல்யூ 1ன்னு இருந்ததுன்னா அதை வந்து சார்பகா எண்கள் இல்லைன்னா இணைப்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 சார்பகா எண்களும் எப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, ரெண்டுமே பிரைம் நம்பரா இருக்கலாம், பகா எண்ணா இருக்கலாம். பகா எண்ணா என்ன? அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பகா எண், பிரைம் நம்பர். ரெண்டுமே பகு எண்ணா இருக்கலாம், ரெண்டுமே வேற வேற நம்பரால டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா 1 பகா எண் இன்னொன்னு பகு எண்ணா இருக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி 3 வகையில அந்த நம்பர்ஸ் இருக்கலாம். நமக்கு என்ன தேவை? 2ஐயும் பொதுவா டிவைட் பண்ற நம்பர் எதுவுமே இருக்கக்கூடாது, 1 மட்டும்தான் வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த 2ஐயும் என்ன சொல்லுவோம்? நம்ம சார்பகா எண்கள் இல்லைன்னா இணைப்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்து பாருங்க, மீசிமா அப்படிங்கிறது எப்பயுமே கொடுக்கப்பட்ட 2 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ல பெரிய நம்பரை விட பெருசாவோ இல்லைன்னா ஈக்குவலாவோ தான் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 3,6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன வரும்? 6ன்னு வரும். ஒருவேளை இப்ப 3,6
7ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட எல்சிஎம் என்ன வரும்? 21ன்னு வரும். ஒண்ணு இந்த பெரிய நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா இந்த பெரிய நம்பரை விட பெருசா தான் இருக்கும். கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? சோ அந்த 2 நம்பர் 3 நம்பர் எந்த நம்பர் வேணா இருக்கட்டும், அந்த கொடுத்திருக்க நம்பர்ஸ்ல பெரிய நம்பருக்கு ஈக்குவலாவோ இல்ல அந்த நம்பரை விட பெருசாவோ எது இருக்கும்? எல்சிஎம் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி எல்சிஎம் அப்படிங்கிறது எப்பயுமே ஹெச்சிஎஃப் ஓட மடங்காதான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்துக்கோங்க, 3,6க்கு எல்சிஎம் 6ன்னு சொன்னா, இதுவே ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 3ன்னு வரும். அப்ப எல்சிஎம் நான் எப்படி எழுதலாம்? 2 இன்டூ ஹெச்சிஎஃப் அப்படின்னு நான் எழுதலாம். ஏன்னா ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ 3. அப்ப எப்பயுமே இப்ப 1 2 3 இந்த மாதிரி நம்பருக்கெல்லாம் கிடையாது, எந்த நம்பர் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே எல்சிஎம் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப் ஓட மடங்காதான் இருக்கும். ஓகேவா? சோ புக் பேக் கொஸ்டின் பாருங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது என்னன்னா, இரு அடுத்தடுத்த எண்களின் மீசிமா அவ்விரு எண்களின் பெருக்கற்பலனுக்கு சமம். 2 அடுத்தடுத்த நம்பர். ஓகேவா? சோ இப்ப 2,3. சோ இதுக்கு அடுத்தடுத்த நம்பர் இருக்கா? சோ இது என்னது? இதோட பெருக்கற்பலன் தான் எல்சிஎம். இதுவே 5,6 இதோட பெருக்கற்பலன் என்னது? 30. இதுதான் இதுதான் எல்சிஎம். அப்ப இது சரி. அடுத்து இரு சார்பக எண்களின் எல்சிஎம் அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம். சோ இது தவறு. ஓகேவா? அடுத்து இரு எண்களின் ஹெச்சிஎஃப் எப்போதும் அவற்றின் மீசிமாவின் காரணியாக இருக்கும். இது சரி. சோ இது ஹெச்சிஎஃப் ஓட மடங்குன்னு சொன்னாலும் சரி, இல்ல ஆப்போசிட்ல அதோட காரணின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப தவறானது எது? சென்டர்ல இருக்கக்கூடியதுதான் தவறானது. ஓகேவா? இதை நம்ம பார்த்ததுதான் பேக்ல கொடுத்துருப்பாங்க, நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1 விட அதிகமா ஒரு இயல் எண், அதுக்கப்புறம் 1 அதே மாதிரி அந்த நம்பரை விட காரணிகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பகா எண். ஸோ ரொம்ப சிம்பிளா சொன்னா பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா என்ன? பகா எண் அப்படின்னா 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் பிரைம் நம்பர். அப்ப 2 மட்டும்தான் ஈவன் பிரைம் நம்பர். 2 3 5 7 இந்த மாதிரி போகும் இல்லையா? ஸோ 9 வராது, 11 13 இந்த மாதிரி போகும் இல்லையா? இதுதான் பிரைம் நம்பர். அதுதான் பகா எண் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பகு எண் அப்படின்னா அதுக்கு 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கும். இப்போ 9, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 15 இந்த மாதிரி. அதை வகுக்கிற நம்பர் வேற வேற நம்பர் இருக்கும், அதனாலதான். ஓகேவா? இது பகு எண். இதுவே இரட்டை பகா எண் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சோடி நம்பர் நான் இந்த இடத்துல 2 நம்பர் ஒரு பிராக்கெட் போட்டு நான் எழுதுறேன் அப்படின்னா அததான் ஒரு சோடி பகா ஒரு சோடி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சோடி பகா எண் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பகா எண் இருக்கணும்னு அர்த்தம். சோ இந்த 2 பகா எண்ணுக்கு உள்ள வேறுபாடு 2ன்னு இருந்ததுன்னா அதை இரட்டை பகா எண். இது 2க்கு வேறுபாடு என்ன? 2. அப்ப இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி 2 நம்பர் ரெண்டுமே பிரைம் நம்பர் தான், அதோட வித்தியாசம் 2ன்னு வந்தது அப்படின்னா அதை நான் இரட்டை பகா எண் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு பகு எண்ணையும் பகா எண்ணோட பெருக்கற்பலனா என்னால எழுத முடியும். அதாவது இப்போ நான் 16ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பகு எண். இதை நான் எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 × 2ன்னு நான் எழுதலாம். அப்ப பகா எண்களோட பெருக்கற்பலனா என்னால எந்த ஒரு பகு எண்ணையும் எழுத முடியும். ஓகேவா? அதே மாதிரி எந்த 2 பூஜ்ஜியமற்ற நம்பர் இருந்தாலுமே அதோட ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது அந்த நம்பரோட மிகப்பெரிய பொதுவான காரணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது 2ஐயும் காமனா டிவைட் பண்ற நம்பர் என்ன? 3ன்னு வரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் 1ன்னு வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? 3 வரும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அப்ப இதுல எது பெருசு? 3 தான் பெருசு. அப்ப மிக பெரிய நம்பரா இருக்கும், பொதுவான காரணியா இருக்கும், 2ஐயுமே காமனா டிவைட் பண்ற நம்பரா இருக்கும், அந்த காமனா டிவைட் பண்றதுலயும் பெருசா இருக்க நம்பரா இருக்கும். ஓகேவா? அடுத்து இது புரியலன்னா இன்னொரு நம்பர் கூட எடுங்களேன், 4,8 எடுங்க. இது எதால டிவைட் ஆகும்? 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும், அவ்வளவுதான். இப்ப இருக்கிறதுலே எது பெருசு? 4 தான் பெருசு. அப்ப இதோட ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 4 தான். அப்ப அந்த 2ஐயுமே பொதுவா டிவைட் பண்ற நம்பர்ஸ்லயும் பெருசுதான் ஹெச்சிஎஃப். அதுக்கப்புறம் அது எல்சிஎம் அப்படின்னா 2 இது இங்க இருக்கு. ஓகேவா? சோ எல்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த 2 நம்பரோட பொதுவான மடங்கு. இப்ப 3,6 இருக்கா, இதோட மடங்கு அப்படிங்கிறது என்ன? 2ஐயுமே ஒரே மடங்கா வரணும். இப்ப 6 அப்படிங்கிறது மடங்கு. அடுத்து என்ன வரும்?
12 அப்படிங்கிறது மடங்கு. கரெக்டா? 9 வராது, ஏன்னா 6ஓட மடங்கு 9 கிடையாது. அடுத்து என்ன வரும்? 24ன்னு வரும். அப்ப இதுலயே எது சின்னதோ அதுதான் எல்சிஎம். ஓகேவா? ரெண்டு நம்பருக்குமே பொதுவான மடங்கு எடுக்கணும். அந்த மடங்குல எது சின்னதோ அதுதான் எல்சிஎம். காரணியில எது பெருசோ அதுதான் ஹெச்சிஎஃப். ஓகேவா? அடுத்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் 1ன்னு இருந்ததுன்னா அதை சார்பகா எண்கள் இணைப்பகா எண்கள் நம்ம சொல்லலாம். இதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து 2 நம்பரோட பெருக்கற் பலன். சோ இது ரொம்ப முக்கியமான இது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய சம் கேட்பாங்க. சோ 2 நம்பர் கொடுத்துட்டாங்க XY அப்படின்னு, அந்த 2 நம்பரோட பெருக்கற் பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த 2 நம்பரோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பெருக்கி வர நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? சோ 2 நம்பரோட பெருக்கற் பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த 2 நம்பரோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல இருக்கு, அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ரீகால் பண்றதா ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ இது ஹெச்சிஎஃப் ஆஃப், அதாவது இப்போ 3,6ன்னு இருந்ததுன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் 3,6ன்னு எழுதலாம்னு சொல்லியிருப்பாங்க. எல்சிஎம் ஆஃப் 3,6ன்னு எழுதலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தேவைப்படுறது, இருந்தாலுமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 3,6 அதோட ஹெச்சிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதி ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 6 இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ அதேதான், அந்த நம்பரோட மிகச்சிறிய பொது மடங்கு அதை எப்படி எழுதலாம்? சோ அது அந்த 2 நம்பரோட பொது மடங்கு எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம எழுதலாம். அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஸோ ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் முடிஞ்சது. அடுத்து டைசன் ப்ராபபிலிட்டி. டைசன் ப்ராபபிலிட்டியில பார்க்க வேண்டியது இதுதான். ஒரு சீரான பகடை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எதிரெதிர் பக்கங்கள் இருக்கு இல்லையா, அதை கூட்டும் போது 7ன்னு வரணும். ஓகேவா? ஸோ இது 2 கூட்டுங்க 7, இது 2 கூட்டுங்க 7, இது 2 கூட்டுங்க 7. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஆப்போசிட் அப்படிங்கிறது 1 விட்டு 1 எடுக்கணும். ஓகேவா? ஸோ 1 விட்டு 1 இதா, அடுத்து 1 விட்டு 1 இது. வெளியே இருக்க ரெண்டுமே 1க்கு 1 ஆப்போசிட். அப்போ 1க்கு 1 ஆப்போசிட்டா இருக்கிற நம்பரை நம்ம கூட்டணும் அப்படின்னா 7ன்னு வரும். அந்த 7 அப்படிங்கிறது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை தான் நம்ம சீரான பகடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, முயற்சி. முயற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாணயத்தை சுன்றோம், இல்லைன்னா பகடையை உருட்டுறோம் அப்படின்னா அந்த மாதிரி செயல்கள் செய்யறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சிக்கு 1க்கு மேற்பட்ட விளைவுகள் நடக்கலாம். விளைவுகள்னா என்ன? அதுல ஏதாவது விழும் இல்லையா? இப்ப நாணயம் சுன்றணும் அப்படின்னா ஒண்ணு பூவோ தலையோ ஏதோ ஒண்ணு விழுறதுதான் நம்ம விளைவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ விளைவு அப்படின்னா அவுட்கம். பாருங்க, என்ன விழும்? ஏதோ ஒண்ணு விழும் இல்லையா? தலை இல்லைன்னா பூ விழும். அந்த மாதிரி விழுறதுதான் நம்ம விளைவு அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு முயற்சியோட முடிவை தான் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கூறு புள்ளி. இப்ப ஒரு நாணயத்தை சுன்றோம் அப்படின்னா தலை இல்லைன்னா பூ அப்படிங்கிறது விழும். அப்ப தலை ஒரு கூறு புள்ளி, பூ ஒரு கூறு புள்ளி. அது தனித்தனியா நம்ம கூறு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அதை 2ஐயும் செட் பிராக்கெட் குள்ள நான் போட்டேன் அப்படின்னா அதை நம்ம கூறு வெளி அப்படின்னு சொல்லலாம். அதை எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூறுவெளி எழுதுறோம் இல்லையா, அந்த கூறுவெளியில ஒரு சப்செட் தான். ஓகேவா? சோ ஒரு சப்செட் தான் பாத்தீங்க அப்படின்னா கூறுவெளியில ஒரு சப்செட் தான் என்னது உங்களுக்கு நிகழ்ச்சி. அந்த இப்ப 2,6 4,6 இருக்கா, நான் ஏதோ 1 எழுதுறேன் இல்ல ஏதாவது 2 எழுதுறேன் அப்படின்னா அந்த மாதிரி சப்செட் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். உட்கணம். ஓகேவா? சோ சப்செட் அப்படின்னா உட்கணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கணங்கள். சோ இது ஆங்கிலத்தில் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்த்தொகை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 0ல இருந்து அதிகபட்சம் 1 வரைக்கும் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ P of E எந்த ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்த்தகவா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 0ல இருந்து அதிகபட்சம் 1 வரைக்கும் இருக்கும். 1க்கு மேலேயோ 0க்கு கம்மியாவோ இருக்காது. 0வா இருக்கலாம் இல்ல 1ஆ இருக்கலாம். 0வா இருந்ததுன்னா இயலா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். 1ஆ இருந்தது அப்படின்னா உறுதியான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இடையில இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு எச்சாவோ கம்மியாவோ போச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்காது, அந்த மாதிரி நிகழ்த்தகவே நடக்காது. ஓகேவா?
சொன்ன இல்லையா, உறுதியான நிகழ்ச்சி 1னா உறுதியான நிகழ்ச்சி, 0னா இயலா நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சினா என்னன்னா, ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்காது. இப்ப நான் வந்து நாணயத்தை சுன்றேன் அப்படின்னா ஏதோ ஒண்ணு விழும், ஒண்ணு பூ விழும் இல்லைன்னா தலை விழும். ரெண்டுமே அட் அ டைம்ல விழுமானா கண்டிப்பா விழாது இல்லையா. அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அதையே அந்த இதுல பாத்தீங்கன்னா இ டேஷ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா. சோ இப்ப வந்து இப்ப நாணயத்தை நான் சுன்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒண்ணு தலை விழும் இல்லைன்னா பூ விழும். இதை நான் வந்து ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கிறேன்னா இது இன்னொரு நிகழ்ச்சி இ டேஷ் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப இது ரெண்டுமே என்னது, ஒன்றைக்கு ஒன்று, அதாவது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் தான். இருந்தாலுமே இதை ரெண்டையும் நான் சேர்த்தனேன்னா இது வந்து நிரப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சோ என்னது, நிரப்பு நிகழ்ச்சி. ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படின்னா அப்ப எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ரெண்டையும் கூட்டும் போது அது வந்து 1ன்னு வந்துடும். சோ மொத்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 1ன்னு வந்துடும். அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உறுதியான நிகழ்ச்சி, சோ நிரப்பு நிகழ்ச்சி அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஓகேவா. பாருங்க, ஈயோட நிகழ்த்தகவு இ டேஷோட நிகழ்த்தகவு ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1. அதாவது பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. ஓகேவா. சோ அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்த்தகவு பிளஸ் நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் 1 தான் கிடைக்கும். இதை வச்சு நிறைய டைம் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா 1 இன்னொன்னோட என்ன சொல்லுவோம், நம்ம நிரப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதே மாதிரி இ அப்படிங்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சியில, அதாவது அந்த நிகழ்ச்சியில ஒரே ஒரு விளைவு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு விளைவுனா என்ன, அவுட்கம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒரே ஒரு விளைவு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நிகழ்ச்சி நம்ம, அதாவது நான் நாணயத்தை சுன்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல நமக்கு 2 கிடைக்கும், ஒண்ணு பூ இல்லைன்னா தலை 2 கிடைக்கும் இல்லையா. சப்போஸ் 1 தான் கிடைக்குது அப்படின்னா அந்த 1 தான் கிடைக்குது அப்படிங்கிறத நான் என்ன சொல்லுவேன், ஒரே ஒரு விளைவு நிகழ்ச்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் ஏ எப்படி வேணா சொல்லலாம், ஏ காம்ப்ளிமெண்ட், இது எல்லாத்தையும் ரெண்டையும் சேர்த்தோம்னா நல் செட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து எஸ் கூறு வெளியில வந்துரும். ஓகேவா. சோ அதுக்கப்புறம் இது தெரிஞ்சுக்கணும், பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு வரும். சோ ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளா இருந்தது அப்படின்னா அது வந்து 0ன்னு ஆயிடும். ஓகேவா. சோ இது ஃபார்முலா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் ஃபார்முலா. சோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா 2 அட் டைம்ல நடந்தா என்ன அப்படிங்கிறது தான். சப்போஸ் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளா இருந்தது அப்படின்னா அந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது 0ன்னு ஆயிரும். அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா மட்டும் போதும். ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் சொன்னேன். இதுவே 3 இருந்தது, 3 நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னு இருந்ததுன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், இன்டர்செக்ஷன்லாம் மைனஸ் பண்ணணும். ஓகேவா. மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டி இன்டர்செக்ஷன் சி. ஸோ 3 வர்றதை கூட்டிக்கணும், 2 வர்றதை கழிக்கணும், சிங்கிளா வர்றதை கூட்டணும். ஓகேவா. ஸோ அதோட ஆவரேஜ் முடிஞ்சது. சரி, அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன முடிஞ்சது, ப்ராபபிலிட்டி முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாருங்க ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா தரவு அப்படின்னு சொல்லுவோம். தரவு அப்படின்னா தகவல்களை சேகரிக்கிறோம் இல்லையா, அதை தான் தரவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் முதல்நிலை தரவுகள் 2ஆம் நிலை தரவுகள்னு 2 இருக்கு. முதல்நிலை தரவுகள் அப்படின்னா நம்மளே போய் அதை சேகரிக்கிறது. 2ஆம் நிலை தரவுகள் அப்படின்னா ஆல்ரெடி சேகரிச்சு வச்சிருப்பாங்க, அதுல இருந்து நமக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் எடுத்துக்கிறது தான் 2ஆம் நிலை தரவுகள். ஓகேவா. ஸோ முதல்நிலை தரவுகளை விட இரண்டாம் நிலை தரவுகள் இருக்கு இல்லையா, அதை விட முதல்நிலை தரவுகள் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்பகத்தன்மை வாய்ந்தது. ஏன்னா நானே போய் அதை வந்து கலெக்ட் பண்ணேன் அப்படின்னாதான் என்னது அதுல நம்பகத்தன்மை இருக்கும். வேற ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுல இருந்து நான் டேட்டாஸ் எடுத்துக்கிறேன்னா அது உண்மையா இருந்தாலும் இருக்கலாம், இல்லாம இருந்தாலும் இருக்கலாம். அப்ப அதுல நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க மைய மதிப்புகள். மைய மதிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 தான். கூட்டு சராசரி, முகடு, இடைநிலை அளவு அப்படிங்கிறது மைய மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. மைய மதிப்புகள் என்னென்ன, கூட்டு சராசரி, முகடு, இடைநிலை.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதிப்புமே ஒரே டைம் தான் வந்தது அப்படின்னா முகடு அப்படின்னா என்னன்னா ரிப்பீட் ஆகிற நம்பர் தான். இப்போ 1 2 2 3 அதுக்கப்புறம் 3 4 4 4 5 இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அதிக டைம் எந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை தான் முகடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல 4 அப்படிங்கிறதா 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கா, அதுதான் அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கு மத்த எல்லாத்தையும் விட. அப்ப இதோட முகடு அப்படிங்கிறது 4 தான். ஓகேவா? இல்ல எல்லாமே ஒரு டைம் தான் வருது அப்படின்னா அந்த இடத்துல முகடே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? சோ ஒன்றுக்கு மேற்பட்ட முகடுகள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா முகடே இல்லாமலும் இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல இந்த நம்பரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதோட முகடு என்ன 2,3 தான் இதோட முகடு. ஓகேவா? அப்ப 2 முகடும் இருக்கு. அப்ப ஒண்ணுக்கு மேற்பட்ட முகடும் இருக்கலாம், இல்லைன்னா முகடே இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் 0 ஆகும். ஓகேவா? சோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் 0. சோ இதுதான் summation of xi minus x bar equal to 0. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு அந்த நம்பர்ஸ் போட்டு இல்லையா 1, 2, 3 அததான் நம்ம தரவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தரவுல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூடயும் மாறாத ஒரு நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ அந்த சராசரி மதிப்பு கூட நான் என்ன பண்ணிக்கணும், அந்த நம்பரை கூட்டிக்கணும் இல்லைன்னா கழிச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பெருக்குனாலோ வகுத்தாலோ நான் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும் இல்லைன்னா வகுத்துக்கணும். சோ கூட்டினா கழிச்சா பெருக்குனா வகுத்தா நான் அந்த தரவு கூட ஒவ்வொன்று கூட செஞ்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும், அந்த சராசரி கூட அதை நான் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து இடைநிலை அளவு. இடைநிலை அளவு பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்னா அது ஏறு வரிசையிலோ இல்லைன்னா இறங்கு வரிசையிலோ எழுதிக்கணும். மற்றதுக்கு அப்படி எழுதணுங்கிறது கிடையாது. ஆனா இடைநிலை அளவு நடுநிலை அளவு இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா முதல்ல கொடுத்துருக்க தரவுகளை ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ நான் எழுதிக்கணும். எழுதுனதுக்கு அப்புறம் தான் இந்த கடைசி அந்த கடைசி நான் டிஸ்டே வருவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சென்டர்ல ஒரு நம்பர் வந்தா அது இடைநிலை, 2 நம்பர் வந்தா அதோட சராசரி அப்படிங்கிறது இடைநிலை. ஓகேவா? சோ ஒரே ஒரு முகடு தான் இருக்குன்னா அதை ஒற்றை முகட்டு பரவல் அப்படின்னு சொல்லுவேன். 2 முகடு இருந்ததுன்னா இரட்டை முகட்டு பரவல் அப்படின்னு சொல்லுவேன். 3 முகடு இருந்ததுன்னா மும்முகட்டு பரவல் அப்படின்னு சொல்லுவேன். 3க்கு மேல இருந்ததுன்னா பன்முகட்டு பரவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, சராசரி இடைநிலை முகடு இதுக்கான அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னா முகடு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், தோராயமா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 3 இடைநிலை அளவு -2 சராசரி. ஓகேவா? முகடு அப்படிங்கிறது தோராயமா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 3 இடைநிலை அளவு -2 சராசரி. தொடக்க நிலையில பெறப்பட்ட தரவுகளை தான் நம்ம செப்பனிடாத தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். மைய அளவுகள் தான் கூட்டு சராசரி முகடு இடைநிலை. இதுவே பரவல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வீச்சு, சராசரி விளக்கம், கால்மான விளக்கம், திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, மாறுபாட்டுகள் இது எல்லாமே பரவல் அளவுகள். ஓகேவா? சோ அடுத்து முதல் இடைவெளியோட நிகழ்வெண் அப்படிங்கிறது 0 இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அடுத்த இதை நம்ம எடுத்து கணக்கிடணும் வீச்சுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, சராசரியிலிருந்து விளக்க வர்க்கம் அப்படிங்கிறது இதுதான். சமேஷன் ஆஃப் xi minus x bar the whole square அப்படிங்கிறது தான் சராசரியிலிருந்து விளக்க வர்க்கம். விளக்க வர்க்கத்தோட இப்ப சிக்மா ஸ்கொயர் தான் பாத்தீங்கன்னா விளக்க வர்க்க சராசரி, சிக்மா தான் திட்ட விளக்கம். ஓகேவா? சோ சிக்மா ஸ்கொயர்ல இருந்து நம்ம சிக்மாவா என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுப்போம் இல்லையா. அப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எப்பயுமே பிளஸ் ஆர் மைனஸ் தான் நம்ம எடுக்கணும். அப்படி பிளஸ் ஆர் மைனஸ் எடுக்கும்போது மிகையை மட்டும் நான் எடுத்தேன், பிளஸ் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா அதுதான் திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த திட்ட விளக்கம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தரவு கூடயும் நான் ஏதாவது நம்பரை கூட்டினா திட்ட விளக்கம் மாறாது, கூட்டினாலோ கழிச்சாலோ திட்ட விளக்கம் மாறாது. ஆனா பெருக்குனா நம்ம திட்ட விளக்கத்து கூட பெருக்கிக்கணும், வகுத்தா திட்ட விளக்கத்து கூட பெருக்கிக்கணும், சரி வகுத்துக்கணும். ஓகேவா? அதாவது சராசரி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த தரவு கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ பெருக்குனாலோ வகுத்தாலோ நம்ம சராசரி கூட அதை பண்ணிக்கணும். ஓகேவா? ஆனா திட்ட விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டினா கழிச்சா தரவு அந்த இது மாறாது, பெருக்குனா வகுத்தா நம்ம அதை என்ன பெருக்குறேன்னு சொன்னாங்கன்னா நம்ம அங்க பெருக்கிக்கணும், வகுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அங்க நம்ம வகுத்துக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ 2 இல்லைன்னா
மேற்பட்ட தரவுகளோட ஒத்த மாற்றங்களை ஒப்பிடுறதுக்கு தான் என்ன பண்றாங்க, மாறுபாட்டு கெழுவை பயன்படுத்துறாங்க. அடுத்து எந்த தரவோட மாறுபாட்டு கெழு கம்மியா இருக்கோ அதுதான் அதிக சீர்மைத்தன்மை உடையது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அதிக சீர்மைத்தன்மை இல்லைன்னா அதிக நிலைப்புத்தன்மை. அப்ப கம்மியா இருக்க அளவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மாறுபாட்டு கெழு எதுக்கு கம்மியா இருக்கோ அதை தான் அதிக சீர்மைத்தன்மை உடையது இல்லைன்னா அதிக நிலைப்புத்தன்மை உடையதுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில என்னன்னா மாற்று காலம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சோ வட்டியை அசலோட சேர்க்கிறோம் இல்லையா, அந்த காலகட்டத்தை தான் மாற்று காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்ல எப்பயுமே அவங்க கொடுத்துருக்காங்க ஏபின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 1/A 1/Bன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு தனித்தனியா கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா மேல 2ஐயும் பெருக்கிக்கணும், கீழே 2ஐயும் கூட்டிக்கணும். 2 பேரும் சேர்ந்துன்னு கொடுத்துட்டு தனியா ஒருத்தவங்களுக்கு கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கேட்டாங்கன்னா மேல 2ஐயும் பெருக்கிக்கணும், கீழே பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கணும். இதெல்லாம் ஷார்ட் கட்டு. இன்னொன்னு இதுல பைப் சம் கேட்பாங்க. ஓகேவா, சோ டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே தான் இருக்கும் பைப் சம். எப்படின்னா 2 குழாய் வந்து நிரப்புது, 1 குழாய் காலி செய்யுது அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, சோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா நிரப்புதுன்னா பிளஸ் போட்டுக்கணும், காலி செய்யுதுன்னா மைனஸ் போட்டுக்கணும். அவங்க என்ன நம்பர் கொடுத்தாலுமே அதோட தலைகீழ் எழுதிக்கணும். இப்ப 30 நிமிஷத்துல நிரப்புது, அதே மாதிரி 45 நிமிஷத்துல நிரப்புதுன்னா இது 2 பிளஸ், 60 நிமிஷத்துல காலி செய்யுது அப்படின்னா அது வந்து மைனஸ். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிருக்கு. தொட்டி காலியா இருக்கு, 3ஐயும் திறந்து விடுறாங்க, எப்ப வந்து தொட்டி நிரம்புன்னு கேட்டாங்கன்னா இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகேவா, சோ நிரப்புறது எல்லாமே பிளஸ், காலி செய்யறது எல்லாமே மைனஸ். அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க நம்பர் அப்படியே தலைகீழியா எழுதணும். நிரப்புதுன்னா பிளஸ் போடுங்க, காலி செய்யுதுன்னா மைனஸ் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நார்மலா அந்த பின்னத்தை எப்படி சால்வ் பண்றீங்களோ அதுதான் ஆன்சர். ஓகேவா, அடுத்து ஏபிஜிபி. ஏபிஜிபி பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் பத்தி நிறைய வரும். ஓகேவா, சோ தொடர் வரிசையில ஒரே ஒரு உறுப்பு, அதாவது தொடர் வரிசையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம உறுப்புன்னு சொல்லுவோம். எப்படி வந்து அதுல தரவுன்னு சொன்னோமோ அதே மாதிரி A:B அதை வந்து நம்ம உறுப்புன்னு சொன்னோமோ அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நம்ம உறுப்புன்னு சொல்லுவோம். இப்ப A+D A+2Dன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது முதல் உறுப்பு, பொது வித்தியாசம் D, அந்த மாதிரி போகும். அடுத்தடுத்து 2வது உறுப்பு 3வது உறுப்புன்னு போய்கிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ற அளவுக்கு இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 2, 3 இந்த மாதிரி போட்டு என்னன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, என்னன்னு கொடுக்காம இல்ல இத்தனை உறுப்புகள் வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஃபைனைட், முடிவுறு தொடர் வரிசை. இல்ல கடைசியா 3 டாட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இன்ஃபைனைட், முடிவுறா தொடர் வரிசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, எல்லா தொடர் வரிசையும் சார்பு தான், ஆனா எல்லா சார்புமே தொடர் வரிசை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தது அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பொது வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, சோ அதே மாதிரிதான் தொடர் வரிசையிலயும் உங்களுக்கு முடிவுற வரைக்கும் இருந்ததுன்னா அது முடிவுறு, இல்லைன்னா இன்ஃபைனைட். ஓகேவா, அடுத்து அந்த பொது வித்தியாசம் இப்படி எல்லாம் இருக்கலாம். மிக எண்ணாகவோ குறை எண்ணாகவோ பூஜ்ஜியமாகவோ இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம், மைனஸ்ல இருக்கலாம், பிளஸ்ல இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது வந்து பொது வித்தியாசமா இருக்கும். பொது வித்தியாசம் ஜீரோவா இருந்ததுன்னா அதை வந்து மாறிலி கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நம்பர் தான் அப்படியே வரும். இப்ப எம் அப்படியே தான் வரும். ஓகேவா, சோ ஒரே நம்பர் தான் அடுத்தடுத்து வரும். பொது வித்தியாசம் 0ன்னு இருக்கு அப்படின்னா அந்த கூட்டுத்தொடரை மாறிலி கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் PYQ கேள்விதான். ஓகேவா, அடுத்து கடைசி உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n = L-A/D+1. இது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கடைசி உறுப்பு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது n வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கடைசி உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா, இந்த இடத்துல கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையிலயும் அதே மாதிரிதான், கூட்டினாலோ கழிச்சாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ கிடைக்கக்கூடிய சேம் நம்பரை, ஓகேவா, சோ சேம் நம்பரை வச்சு கூட்டினாலோ கழிச்சாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ என்ன பண்ணிக்கலாம், கிடைக்கக்கூடிய அந்த தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான்.
ஸோ இதுவும் பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டு இதை வந்து இந்த நம்பரால பெருக்குறாங்க, கிடைக்கக்கூடிய அந்த தொடர் வரிசை என்னது, அதாவது கூட்டுத்தொடர் வரிசை ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் பெருக்குத்தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசையும் இல்லை பெருக்குத்தொடர் வரிசையும் இல்லைன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூட்டினா கழிச்சா பெருக்குனா வகுத்தா எந்த மாதிரி பண்ணாலுமே கூட்டுத்தொடர் வரிசையா இருந்ததுன்னா சேம் நம்பர் வச்சு பண்றாங்கன்னா கிடைக்கிறது என்னதான், கூட்டுத்தொடர் வரிசை தான். ஓகேவா? அடுத்தடுத்த 3 உறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா இதை வச்சு சால்வ் பண்ணணும். a மைனஸ் டி ஏ பிளஸ் டி வச்சு சால்வ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு பொது வித்தியாசம் டின்னு இருக்கும். இதுவே 4 நம்பர் கேட்டாங்கன்னா இதை வச்சு சால்வ் பண்ணுங்க. a மைனஸ் 3d ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 3dன்னு சால்வ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பொது வித்தியாசம் 2dயா இருக்கும். இதுவும் கேட்டிருக்காங்க. 3 நம்பர் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிறதுக்கான நிபந்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா 2b = a plus c. இதுவும் வந்து பிவைக்குள்ள கேட்ட கேள்வி. 3 நம்பர் ஏபிசி அப்படிங்கிறது கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கிறதுக்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னா 2b = a plus c. இதுவே பெருக்கு தொடர்ல கேட்டாங்கன்னா b² = ac வரும். அதுவும் வரும், நான் காட்டுறேன். ஸோ இது தொடர் அப்படின்னா சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது பிளஸ் போட்டு வரும். இதுக்கு முன்னாடி கம்மா போட்டு வந்ததா, இது எல்லாமே பிளஸ் போட்டு வரும். இதுவும் ஃபைனைட் இன்ஃபைனைட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கு. ஸோ இது அடுத்த கூட்டுத்தொடர் வரிசையில இருந்ததுன்னா அது கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா அடுத்தடுத்த உறுப்பு கூட ஒரு நம்பரை பெருக்கிட்டே போவோம். ஏஆர்², அதாவது முன்னாடி ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2dன்னு ஒரு நம்பரை கூட்டிக்கிட்டே போடுவாங்க, இதுல பெருக்கிட்டே போவாங்க. 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா a/r ஏஆர்னு எடுத்துக்குவோம். 4 நம்பர்னா a/r³ ஏஆர் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரிதான். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, 3 நம்பர் வந்து பெருக்குத்தொடர் வரிசையில இருக்கிறதுக்கான நிபந்தனை b² = ac. அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், 2b = a plus c பார்த்தோமா. அது வந்து கூட்டுத்தொடர்ல, இது வந்து பெருக்குத்தொடர்ல. பெருக்குத்தொடர்னா ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் அப்படின்னா கூட்டுத்தொடர். அடுத்து முடிவுறா பெருக்குத்தொடர். ஓகேவா? ஸோ முடிவிலி முடிவுறா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா a/1 - r. எஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கேட்பாங்க. இன்ஃபினிட்டி வரைக்கும் இல்லைன்னா முடிவிலி முடிவுறா எப்படி கேட்டாலும் a/1 - r தான் ஆன்சர். அந்த இடத்துல r வந்து -1ல இருந்து +1 வரைக்கும் தான் இருக்கும், இடையில தான் இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம பார்த்தத எல்லா பகு எண்ணையுமே அந்த பகா எண்களோட பெருக்கலா நம்மளால எழுத முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை என்ன சொல்றாங்க, அடிப்படை எண்ணியல் தேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை நம்ம பார்த்ததுதான் அடிப்படை எண்ணியல் தேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்போ ஒரு நம்பரோட 1 கூட்டணும்னா அதை நம்ம தொடரி அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து வர்றத தொடரி அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி வர்றத முன்னி அப்படின்னு சொல்லுவோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வர்றது தொடரி, முன்னாடி வர்றது முன்னி. அப்ப 1 கூட்டினா தொடரி, 1 கழிச்சா முன்னி. ஓகேவா? சோ பாருங்க, 9னா 1 கூட்டணும்னா 10, 99னா 1 கூட்டினா 100, அந்த மாதிரி. சோ அதே மாதிரிதான் இப்ப மிகப்பெரிய நம்பர்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா மிகப்பெரியன்னு கேட்டுட்டாலே 9 தான். மிகப்பெரியனா 9 தான். இந்த இடத்துல எத்தனை இலக்கம் கேட்டிருக்காங்களோ அத்தனை 9 போடுங்க, அவ்வளவுதான். சோ எத்தனை பெரிய இலக்கம் கேட்டாலும் சரி, 5 இலக்கம் 6 இலக்கம் 7 இலக்கம் என்ன சொன்னாலும் சரி, மிகப்பெரியனா 9 போடணும். இந்த இடத்துல எந்த இலக்கம் கேட்டிருக்காங்களோ அத்தனை 9 போடணும், அவ்வளவுதான். இது மிகச்சிறியன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, மிகச்சிறிய அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வரும், 0வும் 1ம் வரும். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இப்ப 4 டிஜிட் கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 1 போட்டுறணும். ஒரு மொத்தமா 4 டிஜிட்ல 1 போச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும், 3 இருக்கும். 3 0 போட்டுறணும். ஓகேவா? மிகச்சிறிய அப்படின்னா எப்பயுமே முதல்ல 1 போட்டுறணும். 1க்கு அப்புறம் அவங்க எத்தனை டிஜிட் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு டிஜிட் நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு, அப்ப மீதி எத்தனை டிஜிட்டோ அதை 0வா போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா அதுதான் மிகச்சிறியது. ஓகேவா?
ஸோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாவே. அடுத்து பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல், ஸ்கூல்ல பிட் மாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா பிராக்கெட்ஸ், இண்டிசஸ், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த இடத்துல ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது அடுக்குகளை ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிராக்கெட் இப்படி இப்படி பாரு இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அடுக்குகள் அப்படிங்கிறது ஸ்கொயரு, எக்ஸ்போனன்சியல், பவரு, இந்த மாதிரி லாகிரிதம் எது வேணா வரலாம். வகுத்தல்னா தெரியும், டிவிஷன், பெருக்கல்னா மல்டிபிளிகேஷன், அடிஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே தெரியும் இல்லையா? போர்ட் மாஸ் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க இயல் எண்கள். இயல் எண்கள்னா கேபிட்டல் என், நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1ல இருந்து பாசிட்டிவ் நம்பர் எல்லாமே வரும். 1 2 3 4 5 6 எல்லாமே வரும். ஹோல் நம்பர் முழு எண்கள் அப்படின்னா 0ல இருந்து வரும். 0 1 2 3 வந்துச்சுன்னா அது வந்து ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ மிகச்சிறிய இயல் எண் 1, மிகச்சிறிய முழு எண் 0. அதே மாதிரிதான் முன்னி அப்படிங்கிறது எதுக்கு இருக்கோ 1க்கு இருக்கு. ஆனா எந்த இடத்துலன்னா ஹோல் நம்பர்ல மட்டும்தான் 1க்கு முன்னி இருக்கு. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ல 1ல இருந்து தான் ஸ்டார்ட். அப்போ முன்னி அப்படிங்கிறது ஹோல் நம்பர்ல 1க்கு உண்டு 0. ஓகேவா? 0க்கு முன்னி கிடையாது ஹோல் நம்பர். அதே மாதிரி நேச்சுரல் நம்பருக்கு 1க்கு முன்னி கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து கூட்டல் கூட்டல் பண்பு, பரிமாற்று பண்பு இதெல்லாமே என்னன்னா a பிளஸ் b நம்ம b பிளஸ் c அப்படின்னு நம்ம எழுதலாம். அததான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கம்யூட்டேட்டிவ் லா. அடுத்து சேர்ப்பு அப்படின்னா a பிளஸ் b பிளஸ் c அப்படிங்கிறத a பிளஸ் b பிளஸ் சின்னு நான் எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான். இப்படி கூட்டுறதுனால இப்படி சரி a பிளஸ் b பிளஸ் a இப்படினாலும் ஒண்ணுதான். இந்த மாதிரி இதை ரெண்டையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் இதை கூட்டுறது ஒண்ணுதான், இதை கூட்டிட்டு அதை கூட்டுறது ஒண்ணுதான். ஓகேவா? சோ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு வந்து கூட்டல் பண்பு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இது வந்து சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் வராது. ஓகேவா? புரியுதுங்களா? சோ அது வந்து எதுக்கு வராது? கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் வராது. ஏன்னா இப்ப 7 - 3ன்னா 3 - 7 உங்களுக்கு சேமா வராது. ஆனா அந்த இடத்துல பிளஸ்ல வரும். கழித்தல்லையும் வகுத்தல்லையும் உங்களுக்கு வராது. அதேதான் சேர்ப்பு பண்புலையும் வராது. கம்யூட்டேட்டிவ் லாவும் வராது, அசோசியேட்டிவ் லாவும் எதுக்கு வராது? கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் வராது. 0 அப்படிங்கிறது கூட்டல் சமணி, 1 அப்படிங்கிறது பெருக்கல் சமணி. கூட்டல் சமணினா 0 கூட எதை கூட்டினாலும் அதே நம்பர் கிடைக்கும், 1 கூட எதை பெருக்கினாலும் அதே நம்பர் கிடைக்கும். இதனாலதான் இதை நம்ம சமணி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? 0ங்கிறது கூட்டல் சமணி, 1 அப்படிங்கிறது பெருக்கல் சமணி. அதுக்கப்புறம் எந்த நம்பரையுமே பூஜ்ஜியத்தால பெருக்குனா நமக்கு 0 தான் கிடைக்கும். ஆனா எந்த நம்பரையும் பூஜ்ஜியத்தால டிவைட் பண்றது அப்படிங்கிறது வரையறுக்கப்படவில்லை. இதுவும் ஆக்சுவலா இந்த இதை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதாவது எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து டிவைடட் பை 0 அப்படிங்கிறது வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். ஓகேவா? சோ அப்ப பூஜ்ஜியத்தால வகுக்கிறது அப்படிங்கிறது வரையறுக்கப்படவில்லை. பெருக்குனா 0 தான் கிடைக்கும். சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு அதாவது ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் கூட்டினா நமக்கு ஒற்றை எண் கிடைக்கும். அதாவது 1 + 2. 1 + 2 இது ஒற்றை எண், இது இரட்டை எண். கூட்டினா எனக்கு ஒற்றை எண் தான் கிடைக்கும். இப்ப 2 + 2 கூட்டினா 4ன்னு கிடைக்கும். 2 இரட்டை எண்ணை கூட்டினா எனக்கு 4ன்னு கிடைக்கும். இதுவே 1 + 3ன்னு கேட்டினா எனக்கு 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி 2 ஒற்றை எண், 2 இரட்டைப்படை எண், 1 ஒற்றை 1 இரட்டை அப்படி கூட்டினா எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுதான். ஓகேவா? ஓகே. காரணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பரை மீதி 0ன்னு வர்ற மாதிரி எந்த நம்பர் முழுசா டிவைட் பண்ணுதோ அதுதான் நம்ம காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 1 அப்படிங்கிறது எல்லா நம்பருக்குமே காரணியா வரக்கூடியதா, மத்தது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி அந்த காரணி அப்படிங்கிறது அந்த நம்பரோட இப்ப 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு காரணி எல்லாம் என்ன வரும்? 1 வரும், 2 வரும், 3 வரும், 6 வரும். 1 அந்த நம்பரை விட சின்னதா இருக்கும், இல்லைன்னா அந்த நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். அததான் அந்த லைன்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் அதுதான்.
நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், ஏன்னா இது PYQல கேட்டிருக்காங்க. செவ்விய எண் இல்லைன்னா நிறைவு எண் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப 6க்கு நான் சொன்னேன் இல்லையா, என்னென்ன இருக்கு, 1 2 3 6ன்னு இருக்கா. சோ இந்த இடத்துல சேம் நம்பரை விட்டுறணும். ஓகேவா, காரணியில சேம் நம்பரை விட்டுறணும், மீதி இருக்க நம்பரை கூட்டணும். கூட்டும் போது அதே நம்பர் கிடைக்குது அப்படின்னா அந்த நம்பரை செவ்விய எண் இல்லைன்னா நிறைவு எண் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, இதுதான் இங்க இடத்துல கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? சரி, பகு எண் பகா எண்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேவா, இரட்டை பகா எண்ணை நம்ம லாஸ்ட் இந்த இடத்துல முன்னாடி ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். ஓகேவா, புக் பேக்ல இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, அது அதே மாதிரி பகா 3 தொகுதினா 3 நம்பர் இருக்கும். 2 எடுக்கும்போது எனக்கு வித்தியாசம் 2 தான் கிடைக்கும். எப்படி வந்து இரட்டை பகா எண்ணுக்கு 2 நம்பரை மட்டும் எடுத்து அதோட வித்தியாசம் 2ன்னு நான் சொன்னனும், இந்த இடத்துல 3 நம்பர் எடுக்கணும், 2 வித்தியாசம் பாத்தீங்கன்னா 2 கிடைக்கும். ஆனா 3 நம்பருமே பிரைம் நம்பரா இருக்கணும். இந்த இடத்துலயே 2 நம்பரும் பிரைம் நம்பரா இருக்கும். ஓகேவா, அடுத்த டிவிசிபிலிட்டி ரூல். இது ரொம்ப சிம்பிளானதான், நான் சொல்லிடுறேன் பாருங்க. 2ஆல வகுபடணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் சரி, ஓகேவா, சின்னதா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப பெருசா ஒரு 100 டிஜிட் நம்பர் கூட இருக்கட்டுமே, எவ்வளவு பெருசா இருந்தாலுமே அந்த நம்பர் 2 3 4 5 6 இந்த மாதிரி ஈஸியா அந்த நம்பரால டிவைட் ஆகுதா இல்லையான்னு எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 2ஆல டிவைட் ஆகணும்னா கடைசி டிஜிட் 2 4 6 8 0ன்னு இருக்கணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 9 4 3 4 5 இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய நம்பர் 2ஆல டிவைட் ஆகுதான்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? கடைசி நம்பர் 6, அப்ப இது 2ஆல டிவைட் ஆகும். சோ இந்த 2 4 6ன்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா, கடைசி நம்பர் ஈவன் நம்பரா வந்ததுன்னா அப்போ வந்து 2ஆல அது டிவைட் ஆகும். ஓகேவா, சோ 2ஆல டிவைட் ஆகணும்னா கடைசி நம்பர் இரட்டைப்படை எண்ணா இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும். இருந்ததுன்னா அது 2ஆல டிவைட் ஆகும். இதுவே 3ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அங்க இருக்கு இல்லையா, இங்க இருக்க எல்லா நம்பரையும் கூட்டணும். கூட்டும் போது ஒரு டபுள் டிஜிட் நம்பர் கிடைக்கும். அந்த டபுள் டிஜிட் நம்பர் 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 3ஆல டிவைட் ஆகும். ஓகே, ஆல்னா அந்த ஹோல் நம்பர் டிவைட் ஆகாது. 4ஆல வகுப்படுற நம்பர், இது 2ன்னா ஒரு நம்பர் பார்த்தோமா, கடைசியா ஒரு நம்பர். 4னா கடைசியா 2 நம்பரை பார்க்கணும். ஓகேவா, சோ அந்த 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா 4ஆல டிவைட் ஆகும். 5னா கடைசியா வர்றது 0 இல்லைன்னா 5ன்னு வரும். ஓகேவா, 0வாவோ 5ஆவோ கடைசியா வர்றது இருந்ததுன்னா அது 5ஆல டிவைட் ஆகும். 6 அப்படின்னா 6 நம்ம எப்படி எழுதலாம், 2 × 3 எழுதலாம். அப்ப 2 சாட்டிஸ்ஃபை பண்ணி 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா 6ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 7 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ 748, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 5 4 இந்த மாதிரி இருக்குன்னா கடைசி நம்பரை டபுள் பண்ணி நம்ம அப்படி கழிச்சுக்கிட்டே வருவோம். ஓகேவா, கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், கண்டுபிடிக்கலாம், பட் இதுவே டைம் இருக்கும். அதனால இந்த இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, அப்படியே பெருக்கதே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 8 அப்படிங்கிறது எப்படி 2க்கு கடைசி ஒரு டிஜிட் பார்த்தோமோ, 4க்கு 2 டிஜிட் பார்த்தோமோ, 8க்கு 3 டிஜிட் பார்க்கணும். ஏன்னா இது 2ங்கிறது 2 பவர் 1, இது வந்து 2 ஸ்கொயர், இது 2 பவர் 3. ஓகேவா, 2ங்கிறது 2 பவர் 1, 4ங்கிறது 2 ஸ்கொயர், 8ங்கிறது 2 பவர் 3. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கடைசி 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அது டிவைட் ஆகும். இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன், கடைசி நான் 2 பாக்குறோம் இல்லையா, அந்த 2 டபுள் 0வா இருந்ததுன்னா கண்டிப்பா அது 4ஆல டிவைட் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி 3 0வா இருந்ததுன்னா கண்டிப்பா அது 8ஆல டிவைட் ஆகும். அடுத்து 9ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா 3 இருக்கு இல்லையா, 3க்கு நம்ம என்ன பார்த்தோம், இருக்கிற எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டும் போது அது 3ஆல டிவைட் ஆச்சுன்னா 3ஆல டிவைட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி அது 9ஆல டிவைட் ஆச்சுன்னா 9ஆல டிவைட் ஆகும். 10னா கடைசி நம்பர் 0 வரணும், அவ்வளவுதான். தெளிவா புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. இப்ப 11 அப்படின்னா இப்ப வந்து என்ன நம்பர் எடுத்துக்கலாம், 1 4 3 5 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 விட்டு 1 எடுக்கணும், 1 விட்டு 1 எடுக்கணும். அதே மாதிரி இங்க 1 விட்டு 1 எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 1 விட்டு 1 கூட்டிக்கணும், அதுக்கப்புறம் இந்த 1 விட்டு 1 கூட்டிக்கணும். ரெண்டையும் இதுக்கு ஒரு நம்பர் கிடைக்குது, அதுக்கு ஒரு நம்பர் கிடைக்குது, ரெண்டையும் நான் கழிக்கிறேன். கழிக்கும் போது 0வாவோ இல்லைன்னா 11ஓட மடங்காவோ இருந்ததுன்னா அப்ப கண்டிப்பா 11ஆல டிவைட் ஆகும். ஓகேவா,
12 என்ன பண்ணிக்கலாம், 4 × 3 எழுதிக்கலாம். அப்ப நான் அந்த 4ஆலையும் 3ஆலையும் சாட்டிஸ்ஃபை ஆகிற நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம், 12ஆல அது கண்டிப்பா டிவைட் ஆகும். ஓகேவா? அடுத்து பாருங்க தசம எண்களோட. இப்ப தசம நம்பருக்கு 1.75 இருக்குன்னா கடைசியா நான் 0 சேர்த்துட்டே வந்தேன்னா இதோட வேல்யூஸ் மாறாது. ஓகேவா? வலப்புற இறுதியில நான் 0வை சேர்க்கறதால அதோட தசம நம்பரோட மதிப்பு மாறாது. சோ அடுத்து பாருங்க, இப்ப -1/n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் n அப்படிங்கிறது ஒற்றைப்படை எண்ணா இருந்தது அப்படின்னா 1 3 5 இருந்ததுன்னா ஆன்சர் -1ன்னு கிடைக்கும். இதுவே இரட்டைப்படை எண்ணா இருந்ததுன்னா +1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இடம் பாத்துக்கோங்க. சோ 2 நம்பர் விகித பெருக்கற்பலன் 1ன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 இன்னொன்னுக்கு தலைகீழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப பாருங்க, a × 1/a அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த 1 இன்னொன்னோட தலைகீழி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதமுறு எண் அப்படிங்கிறது -1. -1ஓட தலைகீழி என்ன, அதுவும் -1 தான். ஓகேவா? சோ தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட விகிதமுறு எண் -1. சோ அதுதான் அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதா? கம்யூட்டேட்டிவ்லா இது வந்து பெருக்கல்ல வரும், கம்யூட்டேட்டிவ்லா, அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ்லா, இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஓகே, அடுத்து பாருங்க, கூட்டலுக்கான சமணி பண்பு. கூட்டல் சமணி நான் என்னன்னு சொன்னேன், 0ன்னு சொன்னேன். அப்ப 0 + a + 0 எல்லாமே 0. அந்த வேல்யூ தான், சேம் நம்பர் தான் கிடைக்கும். அப்ப 0 அப்படிங்கிறது கூட்டல் சமணின்னு சொன்னேன். அதே மாதிரி பெருக்கல் சமணினா 1 கூட ஏவை பெருக்கினாலும் a கூட 1 பெருக்கினாலும் ஆன்சர் a தான். ஓகேவா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. சோ கூட்டல் நேர்மாறு பண்புனா a கூட -a கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும், 0ன்னு கிடைக்கும். அப்ப கூட்டல் சமணி ஆன்சரா கிடைக்கணும். அதே மாதிரி பெருக்கலுக்கு 1/b. சோ பெருக்கல் சமணி ஆன்சரா கிடைக்கணும், அதோட தலைகீழி. சோ இதுதான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, √1 வேல்யூ 1. ஸ்கொயர் நம்பர் இருக்கு இல்லையா, நீங்க ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் எல்லாம் இருக்கும். ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அந்த மாதிரி 20 ஸ்கொயர் வரைக்கும் நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 கியூப் 2 கியூப் இதே மாதிரி 20 கியூப் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில இடத்துல நீங்க ஒர்க் அவுட் பண்ண மாதிரி வரும், ஒரு சில இடத்துல அங்க இருக்கிறது கியூப் நம்பரா ஸ்கொயர் நம்பரான்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர், அதாவது அது வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூஸை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 1ல இருந்து 20 கியூப் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கியூப் வேல்யூஸ் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கணும். 16 கியூப்னா என்ன, 18 கியூப்னா என்ன, அந்த மாதிரி எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து ராமானுஜன் எண் 1729. இதை ஏன் ராமானுஜன் எண்ணுன்னு சொல்றாங்கன்னா, 2 சின்ன நம்பரோட கியூப் நம்பரை கூட்டும் போது அந்த நம்பர் கிடைக்குதான். ஒன்னு என்ன, 12 கியூப் + 1 கியூபை கூட்டும் போதும் அதே நம்பர் கிடைக்குதான். இன்னொன்னு 10 கியூப் + 9 கியூபை கூட்டும் போதும் அதே நம்பர் கிடைக்குதா. அதனாலதான் இது வந்து ராமானுஜன் எண் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து 1729 தான் ராமானுஜன் நம்பர். ஓகேவா? சரி, இதெல்லாம் தெரிஞ்சதுதான். சோ இது பாருங்க, ஒரு முழு கனமானதுன்னா கியூப் நம்பர். கியூப் நம்பர் அப்படிங்கிறது 2 பூஜ்ஜியத்தோட முடியாது. எப்பயுமே கியூப் நம்பர் 3 பூஜ்ஜியத்தோட தான் வரும். பூஜ்ஜியம் வந்ததுன்னா 3 பூஜ்ஜியத்தோட தான் வரும், இல்லைன்னா 2 பூஜ்ஜியத்தோட வராது. 2 பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பருக்கு தான் வரும், வர்க்க நம்பருக்கு தான் வரும். ஓகேவா? சோ அதான் கொடுத்திருப்பாங்க.
சோ இது தெரிஞ்சுக்கணும். a பவர் எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. e பவர் 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. இது தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆனா a வந்து 0வா இருக்கக்கூடாது. அதாவது இப்ப a பவர் 0 ஈக்குவல் டு 1னா a நாட் ஈக்குவல் டு 0. 0 பவர் 0 வேல்யூ கிடையாது. ஓகேவா? அதனால வரையறுக்கல. அதனாலதான் பாத்தீங்கன்னா எனிதிங் பவர் 0 அந்த எனிதிங் வந்து 0வா இல்லைன்னா anything power 0 equal to 1. So இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபார்முலாஸ்ல அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் நடத்திருப்பேன். இப்போ அதே மாதிரி எனிதிங் பவர் 0 நான் 1ன்னு சொல்லிட்டேன்னா எனிதிங் பவர் -m அப்படின்னா 1 டிவைடட் பை a பவர் mன்னு எழுதலாம். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மைனஸ்ல வந்ததுன்னா அதை டிவைடட் பைக்கு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து கோல்டன் ரேஷியோ. கோல்டன் ரேஷியோ பாருங்க, தங்க விகிதம் 1:1.6. இதுதான் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கலை மற்றும் கட்டடக்கலைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அற்புத விகிதமா இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ 1:1.6 அப்படிங்கிறது தான் கோல்டன் ரேஷியோ. அடுத்து பாருங்க, முடிவுறானா அந்த நம்பர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எதுல முடியும்னு தெரியாது. ஆனா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து முடிவுறும். முடிவிழா, முடிவுறும், முடிவுறா அப்படின்லாம் கேட்டாங்கன்னா என்னது, இந்த மாதிரி அதாவது பார் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார் போட்டாங்க, ரிப்பீட் ஆகுது, இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அது வந்து முடிவுறா, முடிவிழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து முருடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விகிதமுறு எண் இல்லைன்னா விகிதமுற மூலம் இருக்குல்ல, n/a அப்படிங்கிறது தான் ஒரு முருடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த முருடு அப்படிங்கிறது இங்க இருக்கு இல்லையா மேல, இதை வந்து மூலத்தின் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலத்தின் வரிசையை வச்சுதான் கேள்வி கேட்பாங்க. எப்படின்னா, இப்போ √4, அதுக்கப்புறம் √5, 5/6, 7/8 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல வந்து ஏறு வரிசையில் எழுதுங்க, இல்லைன்னா இதுல பெரிய நம்பர் என்ன சின்ன நம்பர் என்ன இந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல 2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெளியே இருக்கு இல்லையா மூலத்தின் வரிசை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த எல்சிஎம் வேல்யூ வர்ற மாதிரி இது எல்லாத்தையும் மாத்தி ஸோ அதுக்கப்புறம் எது பெருசு சின்னதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரிதான் இதுல கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ மூலத்தின் வரிசையை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிளா வந்துச்சு, ஒண்ணுதான் வருது அப்படின்னா அதை வந்து எளிய முருடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு இந்த மாதிரி 2, 2, 3, 3 வந்துச்சுன்னா அதை கூட்டு முருடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ கூட்டு முருடு, அதுக்கப்புறம் என்னது எளிய முருடு. அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோ இதெல்லாம். ஸோ ஃபார்முலாஸ் இருக்கும். ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம அந்த கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இங்க இந்த இடத்துல நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ பாருங்க, n/a ஹோல் பவர் என்னன்னா இந்த n கேன்சல் ஆயிரும், a மட்டும் வரும். அதே மாதிரி இதுவும் n கேன்சல் ஆயிரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒட்டுக்கா சேர்த்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் ஒட்டுக்கா சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம அடுக்குகளோட விதி இருக்கும் இல்லையா, சேம் அதே கான்செப்ட் இந்த மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அந்த இடத்துல பவர்ல எழுதுவோம், இந்த இடத்துல அந்த ரூட்டுக்குள்ள எழுதுவோம். ஓகேவா? அடுத்து மென்சுரேஷன் 2D 3D உங்களுக்கு இதுலயே வந்துடும். ஓகேவா? பாருங்க, 1 கிலோமீட்டர் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர்னா 1000 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர், 1 கிலோகிராம்னா 1000 கிராம், 1 கிராம்னா 1000 மில்லிகிராம், 1 கிலோ லிட்டர்னா 1000 லிட்டர், 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 அங்குலம்னா 2.54 சென்டிமீட்டர், 1 மீட்டர்னா 3.28 4 அடி, 1 மீட்டர்னா 39.37 அங்குலம், 1 அடினா 0.305 மீட்டர் இல்லைன்னா 30.59 சென்டிமீட்டர், 1 மைல்னா 1.609 கிலோமீட்டர், 1 யார்டுனா என்ன 1 டன், குவிண்டால் இதெல்லாம் சவரன், 1 டிஎம்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சம்ஸ்ல
நீங்க ஏதாவது அவங்க வேல்யூஸ் கொடுத்து ஓகேவா, அவங்க ஒரு மாதிரி வந்து அந்த அழகு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல ஒரு மாதிரி அழகு கேட்டாங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா, இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஒரு செவ்வகத்தோட எதிரெதிர் பக்கங்கள் சம நீளமுடையவை. ஸோ இந்த ஆப்போசிட் ரெண்டும் சமமா இருக்கும். சோ ஒரு சதுரத்தோட எல்லா பக்கங்களும் சமநிலைமை. செவ்வகம்னா ஆப்போசிட் ஈக்குவலா இருக்கும், சதுரம்னா எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். அதுக்கப்புறம் பல பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு இதோட சதுரம் அப்படிங்கிறது பக்கங்களோட எண்ணிக்கை இன்ட்டு ஒரு பக்கத்தோட நீளம் போடணும். ஓகேவா, கூட்டு வடிவம் அப்படிங்கிறது எந்தெந்த வடிவங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போடுறதுதான். இது முக்கியம் பாத்துக்கோங்க. ஒரே சுற்றளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு பரப்பளவுகளை கொண்டிருக்கலாம். ஓகேவா, சுற்றளவு ஒரே மாதிரி இருந்தாலுமே ஆனா அதோட பரப்பளவு அப்படிங்கிறது வேற வேற இருக்கலாம். அதே மாதிரி பரப்பளவு ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதோட சுற்றளவு வேற வேற இருக்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு இணைகரத்தோட பரப்பளவு 2 முக்கோணத்தோட பரப்பளவோட கூடுதலா இருக்கும். ஓகேவா, ஒரு இணைகரம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அது 2 முக்கோணத்தோட பரப்பளவோட கூடுதலா இருக்கும். அதே மாதிரி ஒரு செவ்வகம் இணைகரம், ஆனா எல்லா இணைகரமும் செவ்வகமா இருக்காது. ஒரு இணைகரத்துல எல்லா பக்கமும் சமமா இருந்ததுன்னா அந்த சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இந்த இதை கொடுத்துருந்தாங்க எக்ஸாம்ல. ஓகேவா, பிஒய்க்குள்ள இந்த இதை அப்படியே கேட்டிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு கூற்றா கொடுத்து எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இணைகரத்துல அனைத்து பக்கங்களும் சமமா இருந்ததுன்னா அது சாய் சதுரம். ஒரு சாய் சதுரத்துல எல்லா பக்கங்களும் சமம், எதிர்பக்கங்கள் இணை. ஒரு சாய் சதுரத்தை அதோட மூளை விட்டங்கள் சம பரப்பளவு இருக்க 4 முக்கோணமா வெட்டும். அதே மாதிரி மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்து இரு சம கூறிடும். ஓகேவா, சோ இப்படி இருக்குமா. சோ என்ன பண்ணும், இத சமமா கூறிடும், இரு சம கூறிடும், செங்குத்தாக இரு சம கூறிடும். சோ இது அப்படியே கேள்வியா கேட்டிருந்தாங்க, இந்த போர்ஷன் அப்படியே கேட்டிருந்தாங்க, அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகேவா, அடுத்து ஒரு இணைகரத்துல ஒரு சோடி எதிர்பக்கங்கள் மட்டும் இணையா இருந்ததுன்னா அதை சரிவகம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சமபக்க சரிவகம்னா இணையற்ற பக்கங்கள் சமமா இருந்ததுன்னா அதை இரு சமபக்க சரிவகம் அப்படின்னு சொல்றோம். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. சம பரப்பளவு இருக்க எல்லா மூடிய உருவங்களுமே வட்டம் தான் மிக குறைந்த சுற்றளவு உடையது. இப்ப சதுரம், அதுக்கப்புறம் செவ்வகம், முக்கோணம், வட்டம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பரப்பளவுமே சமமா இருந்தா கூட அதோட சுற்றளவுல வட்டம் தான் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. வட்டத்தோட சுற்றளவு அப்படிங்கிறது 2πr. 2r அப்படிங்கிறத நம்ம d அப்படின்னு எழுதலாமா. அப்ப πdன்னு வரும். பையோட வேல்யூ என்ன, 3.14. அப்ப வட்டத்தோட சுற்றளவு அப்படிங்கிறது அதோட விட்டத்தை விட 3 மடங்கை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா, வட்டத்தோட சுற்றளவு அப்படிங்கிறது அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். இதுதான் ஆன்சர். ஓகேவா, அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட சற்று அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து வட்டத்தோட பகுதிகள். வட்டத்தோட சென்டர் மையம் அப்படின்னு சொல்லுவோம். மையத்துல இருந்து இந்த வட்ட பரிதி வரைக்கும் வந்துச்சுன்னா அது ஆரம்னு சொல்லுவோம். அந்த ஆரம் டபுள் ஆச்சுன்னா அதை விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வட்டத்தோட வட்டப்பரிதியில இருந்து ஏதாவது 2 இடத்துல இருந்து புள்ளி வச்சு அதை ஜாயின் பண்ணோம்னா அதை வந்து நான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் வட்டத்தோட மிகப்பெரிய நான். விட்டம் அப்படிங்கிறது வட்டத்தோட மிகப்பெரிய நான். ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே பிஒய்க்குள்ள கேட்டிருக்கிறது தான். சோ இனிமே கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கப்புறம் வட்டப்பரிதியில ஒரு பகுதியை வட்டவில் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி பிரிக்குதுன்னா இது ஒரு வட்டவில், இது ஒரு வட்டவில். ஓகேவா, அதே மாதிரி இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது ஒரு வட்டக்கோண பகுதி. பாருங்க, இது நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து பெரிய வட்டத்துண்டு, இது சின்ன வட்டத்துண்டு. இது பெரிய வட்டக்கோண பகுதி, இது சின்ன வட்டக்கோண பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, பாருங்க, சமபக்க முக்கோணம், சதுரம், இந்த மாதிரி ஒழுங்கற்ற பலகோணங்கள் எல்லாமே இருக்கு. அசமபக்க முக்கோணம், செவ்வக முக்கோணம் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா, சோ ஒழுங்கு பலகோணம், ஒழுங்கற்ற பலகோணம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சோ அடுத்து இது ரொம்ப முக்கியம்.
இது என்னது? சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் சமபக்க முக்கோணமே அதிகமான பரப்பளவு கொண்டிருக்கும். சோ முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அசமபக்கம், சமபக்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய முக்கோணங்கள் இருக்கு இல்லையா? சோ அந்த வகையில் எல்லாத்துலயுமே எல்லாத்தோட சுற்றளவு சேமா இருந்தாலும் அதுல சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல மூடிய வடிவங்கள் எல்லாத்துலயுமே சுற்றளவு பரப்பளவு ஈக்குவலா இருந்தாலுமே வட்டத்தோட சுற்றளவு தான் கம்மின்னு பார்த்தோம். இந்த இடத்துல முக்கோணங்கள் எல்லா வகையிலையுமே பரப்பளவு, அதாவது சுற்றளவு ஈக்குவலா இருந்தாலுமே பரப்பளவு அப்படிங்கிறது சமபக்க முக்கோணத்துலதான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அததான் தெரிஞ்சுக்கிறோம். 4 தள உருவம் அடைபட்டு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நாற்கரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓரளவு கனசதுரம்னா பக்கத்தோட வேல்யூ 1ன்னு இருக்கணும், அவ்வளவுதான். சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா 1 மில்லி லிட்டர், 1000 சென்டிமீட்டர் கியூப்னா 1 லிட்டர், 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர். சோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்லயே நீங்க போடுவீங்க. ஓகேவா? இருந்தாலுமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே முக்கியம். 1000 சென்டிமீட்டர் கியூப் 1 லிட்டர், 1 மீட்டர் கியூப் 1000 லிட்டர். அடுத்து ரோமன் லெட்டர், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் இருந்தும் நிறைய வந்து லாஜிக்கல் ரீசனிங் கேள்விகள் கேட்கறாங்க. ஆக்சுவலா 1ல இருந்து 10 வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தடுத்து போகுது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலுமே இந்த 10, 20, 30 எல்லாமே தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1ல இருந்து 10 வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 11னா XI. ஓகேவா? ஸோ 20னா XX, 30னா XXX, 40னா XL, 50னா L, 60னா LX, 70னா LXX, 80னா LXXX, 90னா XC, 100னா C. அதே மாதிரி 200, 300, 400க்கு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சோ ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து ரோமன் லெட்டர் தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 1ல இருந்து 100 வரைக்குமே கொடுத்துருப்பேன். ஓகேவா? 1ல இருந்து 100 வரைக்குமே இருக்கும். இந்த மாதிரிதான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மேக்சிமம் ரவுண்ட் ஃபிகர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சில லாஜிக்கல் கொஸ்டின் எல்லாமே இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதனாலதான் நான் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட்டாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். இதோட பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே 11 டாபிக் சொன்னேன் இல்லையா? அந்த 11 டாபிக்ல இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கொஸ்டின் எல்லாமே ஃபுல்லா ரிவைஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கையோட அந்த இது சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலா வீடியோ, அந்த வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன திருப்தி கிடைச்சிடும். ஓகேங்களா? ஃபுல்லா பார்த்த திருப்தி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாவை ரீகால் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் ஃபுல்லாவே தெளிவா பார்த்துருங்க. இதையும் ஃபுல்லா பார்த்துருங்க, அதையும் ஃபுல்லா பார்த்துருங்க. ஸோ பார்த்து முடிச்சுட்டு எக்ஸாம் நல்லபடியா அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபுல்லா ரிவிஷன் பண்றது தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரி கொஸ்டின் கேட்டா கூட நீங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்தது. இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, இப்ப எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் இதனால வந்து பலன் பெறட்டும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.